பண்ணிட்டாருங்க. இதுதான் உண்மை. நீ முயற்சி பண்ணுங்க. நான் மக்களுக்காக நான் கால் வந்து கூட ஓட்டு வாங்கி தரேன். எனக்கு 72 வயசு ஆச்சு. நாளைக்கு செத்தான் தெரிய நான் முடிவு வச்சுதா. நீ முயற்சி தீவிரம் பண்ணுங்க. இதே உங்களுக்கு இதுவும் நல்லது இருக்கும். ஊர் மக்களுக்கு பண்ணுங்க. இல்லாதான் கடமையில இடம் ஏதோ தண்ணி வசதி இருக்கு, இல்லை ஏதோ நல முடியுது பண்டுக்கு ஓடி பண்ணி உங்களுக்கு செய்யுங்க. நம்ம கூட்ட நேரத்துக்கு நிற்பாங்க. நம்மளுக்கு ஒரு விஓ கிட்ட போவாங்க, ஒரு தாசில்தார் கிட்ட போவாங்க, ஒரு கலெக்டர் கிட்ட போவாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை பேசுவாங்க, ஒரு பஞ்சாயத்துல போவாங்க, ஒரு தண்ணி வரலன்னா செய்வாங்க, ஒரு டிச்சு அடைச்சிருச்சுன்னா உடனே எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நல்லவங்களை தெரியும். என்னைக்குன்னா நம்ம நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறோமா, வேலை செய்யறதுக்கு மட்டும் அவங்களை கூப்பிடுவோம். அவங்களை கூப்பிடுங்க, ஏப்பா அவர் வந்தாருன்னா அது போய் நின்று நமக்காக பேசுவார் பண்ணுவோம். ஆனா தேர்தல் வந்தா இல்லப்பா என் கட்சிக்கு தான் போடுவேன். அப்ப எங்க தப்பு இருக்குதுன்னா நம்ம கிட்டே நம்ம தொகுதியில் இருக்கிற, இல்ல உங்க பஞ்சாயத்தில் இருக்கிற, உங்க வார்டில் இருக்கிற, உங்க வீதியில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு நீங்க ஒரு நல்ல வேட்பாளர் நிக்க வச்சு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன கஷ்டம்? அவன் கொடுக்குற நம்மளுக்கு 500 1000 ரூபாய் நம்ம வாழ்க்கையை மாத்துமா? ஆனா அன்னைக்கு நாம போடுற ஓட்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை 3-4 தலைவர்கிட்ட மாத்திருது. சொத்து பட்டியல நீங்க பாருங்க. இப்பெல்லாம் வந்து சமூக வலைதளம் வந்துருச்சு. நீங்க வந்து எல்லாமே மீடியா கையில இருக்கு. நம்ம அப்பெல்லாம் வந்து போய் டாக்குமெண்ட். நானும் ஒரு சாமானிய விவசாயி தான். விவசாயிகளுடைய கஷ்டம் நஷ்டம், அவருடைய உழைப்பு வேர்வை என்னன்னு தெரியும். ஏன்னா நானும் விவசாயம் பண்ணிட்டு வரவங்க தான். அது இன்னைக்கு வந்து விவசாயம் சார்ந்து அப்பாற்பட்டு மக்களுடைய நிலையை நம்ம வந்து இன்னைக்கு என்ன தேவை அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த அரசியல் இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். புதுமையான ஒரு அரசியல் இயக்கமாக இது பார்க்கப்பட்டாலும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய குரல். நாங்கள் ஏழை மக்களுக்காக தான் குரல் கொடுப்போம், எளிய மக்களுக்காக தான் குரல் கொடுப்போம், நடுத்தர மக்களுக்கான வாழ்வியலுக்காக தான் குரல் கொடுப்போம். இந்த மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சாதிக்கு அப்பாற்பட்டது. நான் சாதியை கடந்தவன், மதத்தை கடந்தவன், மொழியை கடந்தவன், இனத்தை கடந்தவன். சமூகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்களினுடைய ஒற்றற்ற குரலாக நான் ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தான். அது எங்க இருந்தாலும் சரி, எளியவர்களுக்கான அரசியல்.